பெருமைகள் பல நிறைந்த அரூர் மண்ணிலே பழங்குடி மக்களை பாதுகாப்போம், என்கிற நோக்கத்தை முன்வைத்து உலக பழங்குடி நாள் அந்த நாளிலே எழுச்சியோடு என் இன சொந்தங்கள் கூடியிருக்கிற இந்த கூட்டத்தை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கிற பழங்குடி மக்களின் பாசறையினுடைய மாநில தலைவர் என்னுயிர் அண்ணன் கேப்டன் துரை அவர்களே, அவரோடு உடனின்று உழைத்த என் உயிர்க்கினிய தம்பிகள், தர்மபுரி மாவட்டத்தினுடைய நாம் தமிழர் கட்சியினுடைய களப்போராளிகள், என்னுயிர் தம்பி தங்கைகள், இங்கே நம்மோடு இந்த நிகழ்வில் பங்கேற்று கருத்துக்களை பதிவு செய்த பெருமக்கள் ஐயா ஜெகநாதன், ஐயா சுந்தரராஜன் போன்றவர்களுக்கு என்னுடைய அன்பும் நன்றியும், என் உணர்வோடும் உயிரோடும் கலந்து வாழ்கிற என் தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் என் அன்பும் வணக்கம். இங்கே உரையாற்றிய என்னுடைய அண்ணன் ஆதித்தமிழர் விடுதலை இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் வினோத் அவர்கள் 2016ஆம் ஆண்டு நாம் தமிழர் கட்சி முதலாக தேர்தலை எதிர்கொள்கிற போது எப்படி நாங்கள் ஆட்சி செய்வோம், தேர்தல் அறிக்கை அல்ல, ஆட்சி எப்படி செய்வோம் என்கிற செயல்பாட்டு வரைவினை உருவாக்கினோம். அதை நானே முன்னின்று உருவாக்கினேன். அதை என்னோடு உடன் இருந்து நிறைய என் உடன் பிறந்தார்கள், உழைத்தார். அப்போது இந்த ஆதி தமிழ் குடிகளுக்கான உரிமை, அவர்களுக்கான அரசியல் அதிகாரம், இவற்றை குறித்தெல்லாம் ஒரு வரைவை என்னுடைய அண்ணன் எழுதி கொண்டு வந்து தந்தார்கள். அதை அந்த செயல்பாட்டு வரைவில் வகுத்து தொகுத்து இணைக்கிற போது ஒரு முழக்கத்தை முன்வைத்தேன். ஆதித்தமிழர் விடுதலை இல்லாது மீதி தமிழர் விடுதலை வெல்லாது. அதேதான் இன்றும். இங்கே பேசிய நம்முடைய மதிப்பிற்குரிய காவல்துறை அதிகாரி ஐயா சுந்தரராஜன் அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் ஆதி தமிழ்குடி தாய்க்குடி குறவர்களுக்காக குரல் கொடுக்கிறோம் என்று. அதை அப்படி பார்க்கக்கூடாது. எங்கள் பிறவி கடமையை நாங்கள் செய்கிறோம் என்றுதான் நீங்கள் பார்க்க வேண்டும். என் தாயின் கருவறையில் நான் இருந்ததை மறப்பதும்
என் தாய்க்குடி குறவர்குடியை மறப்பதும் இரண்டும் ஒன்றுதான். இங்கே குறவர்குடி சார்ந்த பெருமக்கள் எனக்கு இதை கற்பித்து என்னை இது பேசு என்று நிர்பந்தித்து நான் பேசியதில்லை. நான் படித்து உணர்ந்து அறிந்து நானாக பேசியதுதான் அது. இங்கே கூடியிருக்கிற எல்லோரும் குறப்பைய மக்கள்தான் என்கிற உணர்வை நீங்கள் பெற வேண்டும். அதில் நானும் அந்த குடியிலிருந்து வந்தவன் தான் என்கிற பெருமிதமும் திமிரும் எனக்கு உண்டு. அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகளே, என்னிலும் இளைய தலைமுறை புரட்சியாளர்களே, உலகத்திலே மிக உயர்ந்த மனிதன் எவன்? எவன் ஒருவன் கீழே விழுந்து கிடக்கிறானோ, தாழ்ந்து கிடக்கிறானோ, கீழே விழுந்து கிடக்கிறானோ, அவனை தூக்கி மேலெழுத்துவதற்காக எவன் குனிகிறானோ அவன்தான் உலகத்திலே உயர்ந்த மனிதன் என்கிறான். நம்மிடையே தோன்றிய மகத்தான புரட்சியாளர் நம்முடைய பாட்டனார் வைகுந்தர் அவர்கள் தாழ கிடப்பவனை தற்காத்து நிற்பதை தர்மம் என்கிறார். ஒன்றை என் முன்னே அமர்ந்திருக்கிற என் உறவுகள், தொலைதூரத்திலிருந்து என் பேச்சுக்கை உற்று நோக்குகிற என் தம்பி தங்கைகள் கவனித்துக் கொள்ள வேண்டும். இங்கே தாழ்த்தப்பட்டவன் என்று உண்டே ஒன்றிய தாழ்ந்தவன் எவரும் இல்லை. தாழ்த்தப்பட்டவன் என்றால் யாரால் தாழ்த்தப்பட்டவன், எதனால் தாழ்த்தப்பட்டவன், ஏன் தாழ்த்தப்பட்டவன்? தாழ்ந்தவன் என்று எவனும் இங்கில்லை. அதில் தமிழன் எவனும் தாழ்ந்தவன் இல்லை. தமிழன் உலகத்தின் உயர்ந்த குடி, மூத்த குடி, தொல்குடி. நான் பேசினால் இனப்பெருமை உலகத்தில் பல்வேறு பேரறிஞர்கள் தங்கள் ஆய்விலே நிறுவியிருக்கிறார். ஏன் இந்த நாட்டின் பிரதமர் ஐயா நரேந்திர மோடி கூட உலகில் பல்வேறு நாடுகளுக்கு செல்லும் போதெல்லாம் தவிர்க்க முடியாது, உலகின் மூத்த மொழி தமிழ் எங்கள் இந்தியாவில் இருப்பது எங்களுக்கு பெருமை என்று பேசுகிற நிர்பந்தத்தை கொடுத்தவர்கள் நாம். இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழில் இருந்து அறியலாம் என்று அவர் பேசியதை நீங்கள் இன்றும் கேட்கலாம். என் தங்கை இளவஞ்சி கூட குறிப்பிட்டார்கள். அதை பலமுறை நான் பதிவு செய்திருக்கிறேன். இந்த நாட்டை இந்துக்கள் நாடு என்று சொல்வதை ஏற்க இயலாது. இந்த நிலப்பரப்பு முழுதும் தமிழை தாய்மொழியாக கொண்ட தமிழர்களே, நாகர்களே பரவி வாழ்ந்தார்கள். நாம் நாகர்கள். நாகாலாந்து, நாகப்பட்டினம், நாகநாதன், நாகசாமி, நாகேந்திரன், இந்த பேர்கள்லாம் வர காரணம் தான். தமிழை தாய்மொழியாக கொண்டதால் நாம் தமிழர்கள் என்று அழைக்கப்படுது. என்னுடைய மூதாதைகள் மொழி கூட தமிழ்தான் என்கிறார் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். அதே காலகட்டம் அந்த கருத்தை ஆம் அம்பேத்கர் சொல்வதை நான் ஏற்கிறேன் என்கிறார் மேற்கு வங்கத்தை பல ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்த ஆண்ட பொதுவுடைமை தத்துவத்தின் பிதாமகன் ஜோதிபாசு அவர்கள். இங்கே பேசிய நம்முடைய ஐயா சுந்தரராஜன் அவர்களோடு கூப்பிட்டார்கள். தொல்காப்பியமும் மாயோன் மேய காடுரை உலகு, சேயன் மேய மைவரை உலகு, வேந்தன் மேய தீம்புணல் உலகு, வர்ணன் மேய பெருமணல் உலகு என்று பாடுது. அது சின்ன தடுமாற்றம் எனக்கு இருக்கு, குழப்பம் இருக்கு. நான் கேட்டேன், பல அறிஞர்கள்ட்ட பதிலே இல்லை. முதல் திணை முதல் நிலம் குறிஞ்சிதான். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி, கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன்தோன்றிய தமிழ் என்றெல்லாம் நமது முன்னோர்கள் சொல்வது பழம்பெருமை அல்ல. என்னுடைய மாமா தமிழ்கடல் நாவுக்கரசர் காளிமுத்தவர்கள் விளக்குகிறார்கள். நம்முடைய ஐயா கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்களும் விளக்குகிறார்கள். கல் தோன்றி மண் தோன்றா கேட்கும்போது தமிழங்க எப்பவுமே பீத்துவாங்க, ரொம்ப பெருமை பேசுவாங்க, என்னத்தையாவது பேசிருப்பாங்க. கால் தோன்றிச்சா, மண் தோன்றலையா? தோன்றல. கல் தோன்றி விட்டது, மலை குறிஞ்சி திணை தோன்றிருச்சு, குறிஞ்சி நிலம் தோன்றிருச்சு. மண் தோன்றல, மண் மூன்றாவது நிலம், இரண்டாவது நிலம் முல்லையும் காடும் காடு சார்ந்த இடமும் முல்லை.
மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி. ஏன் குறிஞ்சி? அங்கே குறிஞ்சி மலர்கள் நிறைந்து இருப்பதால் அந்த நிலத்திற்கு பெயர் குறிஞ்சி என்று நமது முன்னோர்கள் சூட்டினார்கள். அந்த நிலத்தில் வாழ்ந்தவர்கள் குன்றவர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். குன்றில் வாழ்ந்ததால் குன்றவர்கள். நாளடைவில் உச்சரிப்பு குன்றி 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 குறவர்கள் என்று அழைக்கப்பட்டு அந்த இனக்கூட்டத்தின் தலைவனாக நம்முடைய இறை முருகப் பெரும்பாட்டன் அங்கே உங்களுக்கு தெரியும். குன்றில் வாழ்ந்ததால் மலை முடுக்குகளில் அடுக்குகளில் ஏறி ஏறி இறங்கி இறங்கி தசை இடை நரம்புகள் அப்படி முறுக்கி ஏறி இருந்ததால் முறுக்கன். அதான் சொல்லுவான்ல, திருவிக்கா சொல்றாருல்ல நம்ம தாத்தா, முகிழ்க்கும் தசையிடை அரும்புவதே அழகுங்கிறான். அப்படி கட்ஸ் ஆம்சு கிம்ஸ்லாம் அப்படி அப்படி வச்சிருக்கான் பாரு, அதான்டா அழகுங்கிறான். நீ ஆண் அழகன் போட்டியில முகம் வெள்ளையா அழகா மீச முடியெல்லாம் வச்சிருக்கணும் அழகுன்னு தேர்வு பண்றதில்ல. அப்படி ஆம்சை காட்டணும், அப்படி புஜத்தை காட்டணும், அப்படி சிக்ஸ் பேக் காட்டணும், அப்பதான் ஆண் அழகன் எடுக்கிறான். அந்த அழகன் தான் முருகன். அதனாலதான் முருகன் முருகன், அதை முருகன் என்றால் அழகன் தான். அந்த நிலத்தின் தலைவன் தமிழ் இறைவன் முருகன். தங்கை இளவஞ்சி சொன்னது மாதிரி குன்றில் வாழ்ந்தோம், கிழங்குகளை உண்டோம். கிழங்கு வேட்டையாடி உண்டோம். வேட்டை சமூகத்தில் தான் நாம். தமிழன் மரபே வேட்டையாடி சாப்பிட்றதா. நீ இன்னைக்கு சிவனுக்கு விரதம் இருக்கும்போது சைவம் சாப்பிடணுங்கிற, முருகனுக்கு விரதம் இருக்கும்போது சைவம் சாப்பிடணுங்கிற. நான் வம்புக்கு கரிமீன் சாப்பிட்டு தான் போறது. ஒன்னும் எனக்கு ஆகல, நல்லா தான் இருக்கேன். எந்த சாமிடா நம்ம சாமி சைவம்? ஏன்டா பைத்தியக்காரத்தன மாதிரி பேசிட்டுற? எவன்டா நம்மள சாமி? எந்த சாமிடா? எல்லா சாமியும் இங்க வர சூளாயுதம் வேலாயுதம் ஈட்டி எல்லாம் வச்சிருக்கு. என்ன வெள்ளரிக்காய் வெண்டைக்காடா வெட்டிக்கிட்டு இருந்துச்சு, வேலை வச்சுக்கிட்டு சூளாயுதத்தை வச்சுக்கிட்டு. வேட்டையாடி சாப்பிட்ட சமூகத்தின் மரபினரா நம்ம ரத்த அணுல அசைமா ஓடி இருக்கு. சும்மா போட்டு அதுக்கப்புறம் அங்க காடுகளில் வேட்டையாடி விலங்குகளை உண்டோம், காய்கனிகளை உண்டோம், கிழங்குகளை உண்டோம். மெதுவா மெதுவா இடம்பெற தொடங்கின நகர்ந்தோம், கீழே இறங்கி வந்தோம். காடு சார்ந்த இடமும் மலை அடிவாரத்தை ஒட்டி அங்க முல்லை மலர்கள், சின்ன சின்ன மலர்கள் நிறைந்திருந்ததால் நமது முன்னவர்கள் முல்லை நிலம், முல்லை திணை என்று வரையறுத்தார். இதுவரை வேட்டையாடி உண்ட விலங்கை ஏன் வளர்த்து உண்ணக்கூடாது என்று நமது முன்னவர்கள் சிந்தித்தார்கள். ஆடு மாடுகளை வளர்க்க தொடங்கினார்கள். அங்கே நாம் மேய்ப்பரானோம். அங்கே குறவர், இங்கே ஆயர், கோன். அந்த இனக்கூட்டத்தின் தலைவன் கையிலே ஒரு கோலை கொடுத்தார்கள். அதை வைத்திருக்கிற தலைவன் கோன். கோன் என்றால் அரசன். வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோல் உயரும், கோல் உயர கோன் உயர்வான் என்று அவை பாடிய பாட்டு இருக்கு. ஆனா கோன்னா உனக்கு கேவலமா தெரியுது, யாதவனா உனக்கு பெருமையா தெரியுது. அது எந்த மொழி சொல்னே உனக்கு தெரியல. உன்னை அரசன் என்று சொல்வது, நீ மன்னன் என்று சொல்வதை விட உனக்கு பெருமை வேற ஒண்ணு வேணுமா என்ன? கோன். அங்க வாழ்ந்தோம். அங்கேயே 1-2 கண்டுபிடிச்சிட்டோம். நல்லா கவனிச்சுக்க, உலகத்துக்கு என்ன கண்டுபிடிச்சவன் நம்ம தான். அது எப்படின்னு சொல்ற அப்படின்னு, ஆடு மாடுகளை என்பதற்கு எண்களை கண்டுபிடிச்சிட்டான். நமது மூதாதை வள்ளுவ பெருமகனார் நமக்கு தந்தருளிய மறைமொழியிலே எழுத்தன்ப என எண்ணன்ப என்று எழுதவில்லை, எண்ணன்ப என எழுத்தன்ப. இவை ரெண்டும் கண்ணன்ப வாழும் உயிருக்கு தான். முதல்ல வந்தது என்னடா, அதுக்கப்புறம் தான்டா எழுத்துன்னு எழுதிட்டான். வேணா எடுத்து பார்த்துக்க. முதல்ல என்னை கண்டுபிடித்தவன் நீனும் நானும், ஆயர் கூட்டம் நாம தான். 2வது திணை மக்கள். கீழே இறங்குறோம், நிலம் பள்ளமா இருக்கு. அங்கு வாழ்ந்த எல்லாரும் பல்லர்கள் தான். நானும் பல்ல, நீனும் பல்ல, எல்லாரும் பள்ளம் தான். அது நீ கோச்சுக்க ஓட்டு போட போடாத போ. சத்தியமும் உண்மையும் கொஞ்சம் கசக்கத்தான் ராஜா, கசக்கத்தான் செய்யும். ஆனால் கனி எப்போதும் இனிக்கும். பொறுமையா இருக்குன்னா உண்மையை நீ உணர்ந்து பார். நாம் பல்லர்கள். அது காரண பெயர். ஏன் நிலம் பள்ளமாக இருந்தது, அங்க வாழ்ந்தோம். அருவி ஆரக்கண்டம் நீர் ஓடிச்சு, குளிச்சோம். அந்த இடத்துல நாகரிகம் அடைஞ்சோம். நிலைச்சு வாழலாம்னு நகர்ந்து வாழ்ந்த நாம் நிலைத்து வாழலாம் முடிவெடுத்தோம். அங்க உணவுப் பொருள்களை வேளாண்மை செய்து சாப்பிடலாம்னு முடிச்சோம். ஆடு மாடுகளை வளர்க்க தொடங்கினோம். உழவுக்கு மாட்டை பழக்க தொடங்கினோம். மாட்டை உழவுக்கு பழக்க அதோடு போய் சிநேகம் பாராட்டினோம். காட்டு விலங்கை வீட்டு விலங்கா மாற்றினோம்.
அது திமிழோடு ஏறி ஏறி அப்படி விளையாண்டு அன்பை தடவி வருடி நம்ம வீட்டு நமக்கு நட்பாக்கணும், உறவாக்கணும். அந்த திமிழோடு ஏறி விளையாட தொடங்கும் போது அதை ஏறு தழுவுதல்னு வச்சான் சங்க இலக்கியத்தில். கொல்லேற்று கோணஞ்சுவானை மறுமையும் புல்லாலை ஆய மகள்னு சங்க இலக்கியத்தில் பாட்டிருக்கு. என்ன, காலை அடக்க அஞ்சுகிற ஆண்மகனை அடுத்த பிறவியிலும் திருமணம் செய்யலாம், மணமுடிக்கலாம் என்று ஆயர் மகள் நினைக்க மாட்டாளுங்கிறது அந்த பாட்டு. பின்னாடி ஜல்லிக்கட்டுன்னு ஆகுது. அது நாயக்க மன்னர்கள் வந்தபோது கொம்புல சல்லிக்காசுகளை கட்டி விட்டு ஓட விட்டு பிடிக்க விடும்போது சல்லியை கட்டியதால் ஜல்லிக்கட்டுனானது. அது அல்ல, ஏறு தழுவுதல் தான் தமிழன் மரபு விளையாட்டு. அதை புரிஞ்சுக்கணும். நீ என்ன காலை நம் மாடு, அது மாடு இல்லடா, நம்ம செல்வம். அதே வள்ளுவ பெருமகனார் கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவைங்கிறது. கல்விதான் மானுடனுக்கு அறிவு செல்வம், ஆனால் மாடும் நம் செல்வம் பாடுறது. மாடு மாடல்ல செல்வம். அதனாலதான் நீ எல்லாம் எங்களை காட்டுப்பை மக்கள் நினைச்சிட்டு இருப்ப. இன்னும் ரேஷன் கார்டில் காலமாட்டு பேர் எழுதினவங்கடா நாங்க கருப்பான் செவலைன்னு. குடும்ப படம் எடுக்கும் போது ஸ்டுடியோக்குள்ள அந்த புகைப்பட ஒளிப்பட நிறுவனத்துக்குள்ள குடும்பத்தோடு காலை நிக்கிற படம் இருக்குடா, நான் காட்டுறேன்டா, பதிவிறக்கம் பண்ணி பாடுறேன். குடும்ப அட்டையில காலமாட்டு பேர செத்த மரபுல வந்தவன்டா. நம்ம கும்பிடுற தெய்வம் சிவனுக்கு முன்பே, சிவனை வணங்குவதற்கு முன்பு காளையை வணங்க வேண்டும் என்று முன்னாடி காளையை வணங்கி பின்னாடி இறைவனை வணங்கின கூட்டம் இன கூட்டது. அங்க நிலைத்து வாழ தொடங்கணும், அங்க வேளாண்மை செய்ய தொடங்கணும். அதுவரை தாய் வழி சமூகமா இருந்தது, அங்க தந்தை வழி சமூகமா மாறுது. ஒருவனுக்கு ஒருத்தின் ஆகுது. அவன் வேளாண்மை செய்ய போறான், வீடை பார்த்துக்கணும், குழந்தைய பார்க்கணும்னு. அன்னைக்கு தாய் யாருன்னு தெரியுது, தந்தை யாருன்னு தெரியல. அது வேற. அப்ப தெரியுது, ஒருவனுக்கு ஒருத்தின் வாழும்போது தந்தை இவன் வருது. அப்புறம் தான் அப்பம் பேரை போடுறது, அப்பம் பேரை முதல் எழுத்தா போடுறது, இந்த கிழிக்கிறதெல்லாம் வந்துட்டுது. உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். தந்தை வழி சமூகமா மாறுறோம். அங்கதான் கலை, இலக்கியம், பாட்டு, கூத்து, இசை, நாட்டியம் எல்லாம் வருது. அங்கதான் கோயிலை கட்டுறோம், அங்கதான் வழிபடுறோம். பல்லர்கள் நாம் தான் பாண்டியர்கள். டே, இதுல எந்த சாதி சமூகத்துல பாண்டியன்னு பேர்ல சொல்றான் சொல்லு. தேவேந்திரர்ல பாண்டியன் இல்லையா? வன்னியர்ல இல்லையா? கோனார்ல இல்லையா? நாடார்ல இல்லையா? கவுண்டர்ல இல்லையா? சொல்லு. முதலியார்ல இல்லையா? உடையார்ல இல்லையா? எல்லாருலையும் பாண்டியன் பேரு. காரணம், நாம் தான்டா பாண்டியர்கள். அப்ப அங்க இருந்தா அங்க வாழ தொடங்கினோம். இப்ப என்ன நீங்க கவனிக்கணும், குறவர் மருத நிலம். இங்க மருத மரங்கள் அதிகமாக இருந்தால் இந்த நிலத்தின் பெயர் மருத நிலம். இப்ப கல் தோன்றிருச்சு, மண் தோன்றல. மண் எப்போது தோன்றுகிறது? நிலம் எப்போது வருகிறது? மூன்றாவது நிலமாக வருது. அப்ப கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி என்று பாட்டு வருது. மலையிலே தோன்றிட்டான் தமிழன். ஆதியில் காடுகளில் வாழ்ந்த மனிதர்கள் எழுப்பிய ஒளியிலே, அவர்கள் எழுப்பிய மொழியிலே இருக்கிற அந்த ஒளியிலே இருக்கிற அந்த ஒளி இருக்கிற மொழியில் இருக்கிற ஒளி, அது இன்று வரை தமிழ். தூரத்தில் இருக்கவனை கூப்பிட ஏய் ஓய் ஆனா அது இன்னைக்கு இருக்கு. அதனால ஆதியில் மனிதன் பேசிய முதல் மொழி தமிழ் என்று அமெரிக்க மொழியல் ஆய்வறிஞர் அலெக்ஸ் குலியர் பதிவு செய்கிறார். நான் சொன்னா வீண் பெருமை பேசுறேன்பா. அமெரிக்காவில் இருக்க அலெக்ஸ் குலியருக்கு என்ன வந்தது? இன்னும் இருக்காரு. அப்ப குறிஞ்சி திணை, மருத நிலம், குறிஞ்சி நிலம் இடையிலே முல்லை நிலத்தில் வாழ்ந்ததால் அவர்கள் இடையர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். அது காரண பெயர், குடிப்பெயர் அதல்ல. குடிப்பெயர் கோன் ஆயர். நிலம் பள்ளமாக இருந்ததால் நாம் பல்லர்கள். அது குடிப்பெயர் அல்ல, காரண பெயர். குடிப்பெயர் வேளாண்மை செய்ததால் நாம் வேளாளர்கள். இதை நல்லா விளங்கணும். ஒரு தொல்குடி நம் தாய்க்குடி குறவர் குடி, அதில் இருந்த இத்தனை குடி. இதற்கு பிறகு கடலும் கடல் சார்ந்த இடமும் போறோம். அது நெய்தல் என்று அழைக்கப்படுது. அங்க வாழ்ந்தவன் மீனவன் அல்ல, அவனுக்கு பேர் மீனவன் அல்ல. மீனவன் என்பது காரண பெயர். காரணம், மீன் பிடிப்பதால் மீனவன். பால் விற்கிறதுனால பால்கார், கீரை வச்சா கீரைக்கார். அப்படிதான் நீ சொல்ற. குப்பையை அல்றதுனால குப்பைக்காருங்கிற. குப்பையை போட்ட உடனே என்ன பேர் சொல்றது? பால் விற்கிறவர் பால்கார், சரி விற்கிறாரு பால்கார். காய்கறி விற்கிறவர் காய்கறிக்கார். அப்படிதானே சொல்ற.
அப்படித்தான் சொல்ற. ஆனா குப்பையை ஆள்றவன குப்பைக்காரங்கிற போட்ட உடனே என்ன சொல்றது? நீ தான்டா பெருங்குப்பை. உண்மையிலே குப்பைக்காரன் நீ தான். அது மாதிரி மீனை பிடிப்பதால் நாம் மீனவர்கள், ஆனால் அது நம் குடிப்பெயர் அல்ல. நம் குடிப்பெயர் பாரந்த கடல் பரப்பிலே வாழ்வதால் நாம் பரதவர்கள் என்பதுதான் நம்முடைய குடிப்பெயர். இந்த 4 குடியில் இருந்துதான் உலகில் இத்தனை மானுட சமூகம் தளிர்த்து துளிர்த்து கிளைத்து வளர்ந்து இருக்கிறது என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள், பெரும் அறிஞர், பெரிய கவிக்கோ நம்முடைய ஐயா அப்துல் ரஹ்மான் அவர்களே இது குறித்து பேசியிருக்கிறார்கள். வலையொலியில் இருக்கு, நீ தட்டி பார்க்கலாம். அப்ப நம்முடைய தாய்க்குடியை போற்றுவது என்பது, பாதுகாப்பது என்பது நம்முடைய கடமை, பிறவி கடமை. அது இல்லாம அரசியல் செய்து என்ன பண்றது? எந்த திராவிட கட்சியடா குறவனுக்கு சீட் கொடுத்துருக்கு? எந்த திராவிட கட்சியடா முடிதிருத்துற மருத்துவ குலத்துக்கு சீட்டு கொடுத்துருக்கு? எந்த திராவிட கட்சியடா சலவை தொழில நம்ம இன சொந்தங்கள் வண்ணாருக்கு சீட்டு கொடுத்துருக்கு? எந்த திராவிட கட்சியடா கொடுத்துருக்கு சொல்லு? எந்த திராவிட கட்சி கொடுத்துருக்கு? தச்சருக்கு கொடுத்துருக்கா? குயவருக்கு கொடுத்துருக்கா? குயவருக்கு கொடுத்துருக்கா? ஒரே ஒரு கட்சி தான்டா தமிழ்நாட்டில் கொடுத்துருக்குது, நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் கொடுத்துருக்கு. அதை நாமும் செய்யவில்லை என்றால் வேற எவஞ்சமா? அப்ப எதுக்குடா நாம் தமிழர்னு ஒரு கட்சி? ஒரு தேசியன விடுதலைக்கு வருகிற போது இங்க பார், எனக்கு கடவுள் நம்பிக்கை இருந்ததில்லை, நான் அப்படி வளர்ந்தவன், என் தலைவனுக்கும் இல்லை, அப்படி அவர் வளர்ந்தார். ஆனால் ஒரு தேசியன விடுதலை என்று நிற்கிற போது 3 சுவத்தில் வீடு கட்ட முடியாது, 4 சுவர் வைத்தான் வீடு கட்ட முடியும். அந்த 4வது சுவர் தமிழ் தேசியனத்தின் மெய்யியல். என்னுடைய வழிபாடு உலகத்தின் மூத்த குடிக்கென்று ஒரு இறை, ஒரு வழிபாட்டு மறை இருந்திருக்கணும். அது எது? அதான் இப்ப நாங்க செய்யறது. அண்ணல் அம்பேத்கர் சமய புரட்சி இல்லாத அரசியல் புரட்சி வெல்லாது என்றார். நான் அதையே பண்பாட்டு புரட்சி இல்லாது அரசியல் புரட்சி வெல்லாது என்று வைத்தேன். அவ்வளவுதான். அவர் அதிகாரம் மிக வலிமையானது, நான் அதை அடைந்து விட்டால் எளிமையானதுன்னு பின்னாடி சேர்த்து விட்டேன். அவ்வளவுதான். அதிகாரம் மிக வலிமையானது, அந்த அதிகாரம் என் மக்களுக்கானதுன்னு நான் சேர்த்தேன். அவ்வளவுதான். பாதை அவர் போட்டது, பயணம் எங்களுது. அதை தான் அவர் சொல்லுகிறார். கோட்பாடு இவ்வளவுதான், ரொம்ப எளிது. நான் யாருக்கும் அடிமை இல்லை, எனக்கும் யாரும் அடிமை இல்லை. இது ஒரு கோட்பாடு அண்ணல் அம்பேத்கரோடு. ஐயா பெரியாரோடது, தான் உயர்ந்த சாதி என்று எண்ணிக்கொள்கிற பெருமக்கள் தனக்கு கீழே தாழ்ந்த சாதி யாரும் இல்லை என்று எண்ணிக்கொண்டால் சமூகத்தில் பிரச்சனை இல்லை. இவ்வளவுதான் கோட்பாடு. எந்த சொல் உன்னை எளிசொல் என்று சொல்கிறதோ அந்த சொல்லை எளிச்சொல்லாக மாற்று, எழுச்சி சொல்லாக மாற்று. இந்த கூட்டத்திலே எவன் குறவன், எவன் பறையன் என்று எவன் கேட்டாலும் எழுந்து நில்லடா. ஆம், நான் தான் குறவன், நான் தான் பறையன் என்று எழுந்து நில். எந்த சொல் உன் மீது இழி சொல் என்று சுமத்தப்படுகிறதோ அந்த சொல்லை எழுச்சி சொல்லாக மாற்று. இல்லாத வரை உனக்கு விடுதலை இல்லைடாங்கிறார். யாரு? நம்முடைய தாத்தா ரெட்டமலை சீனிவாசன். அதே அண்ணலுக்கு அம்பேத்கர் வேற வடிவத்து அதே கருத்து தான். எந்த சொல்லை வைத்து உன்னை அவமதிக்கிறானோ, அவமானப்படுத்துகிறானோ அதையே உன் ஆயுதமாக தூக்குடாங்கிற, ஆயுதமா ஏந்திராங்கிறார். அதே உன் ஆயுதமா ஆக்குடா. அவ்வளவுதான். இரு, எதுக்கு மழைக்கெல்லாம் பயந்து ஓடிட்டு இருக்க? மழை இல்லைனாலும் அழுகிற, மழை பெய்யல, மழையே பெய்யலைங்கிற, பெஞ்சா ஓடுற. நீ மழை பெஞ்சா அது பண்ற. வயநாட்டில் பாரு, செத்து போன ஆயிரக்கணக்கான மக்கள். இரு, மழையை நேசி, ரசி. சும்மா போட்டு மழை இல்லைன்னா ஏதரா உலகத்தில் உயிர்கள் இருறா. கொட்டுற குண்டு மலைக்கே ஓடாத கூட்டத்தில் பிறந்துட்டு குளிர் மலைக்கு பயந்துக்கிட்டு கொடையை பிடிக்கிறது, பாயை பிடிக்கிறது. நனைடா. நெல்லும் எள்ளும் வெங்காயம் தான்டா நனைஞ்சா முளைக்கு. நீ ஒன்றும் முளைச்சு போக மாட்டாயிடா. இருடா, எங்கடா போற? சும்மா ஏதோ ஐயோ அப்படின்னு. நாம் என்னென்ன சிக்கல்களை எதிர்கொள்றோம்? நீங்கள் ஒன்றை தெரிஞ்சுக்கணும். பழங்குடி மக்கள் என்று தனியால, தமிழ் குடியே பழங்குடி தான். நல்லா கவனிச்சுக்கணும். இதில்
பழங்குடி மக்களின் பாதுகாப்பு, அன்னை பூமியை பாதுகாக்க ஆதிக்குடியை பாதுகாப்போம் என்பது பழங்குடி மக்கள், ஷெட்யூல் டிரைப்ஸ், குறவர் குடிக்கு மட்டுமல்ல, தமிழ் குடியே பாதுகாக்கப்பட வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கு. நினைச்சுக்க ஐயா சுந்தரராஜன் சொன்னார் பாருங்க, அவன் மண்டையில உளவியல அவனுக்கு ஏத்திருக்கான். இங்க பார், வெள்ளக்காரன் படை நகர்த்தி வந்து கொண்டே இருக்கான். தென் மாநிலங்களில் நுழையும் போது அவனுக்கு பிரச்சனை இருக்கு. எப்படிடா இவங்களை பிளந்து பிரித்து அடிக்கிறது, சிதைக்கிறது, அடிமைப்படுத்துவது என்று முடிவெடுக்கிற போது அவன் தயங்குறான். அப்ப முதலாக அவன் என்ன ஒன்று யோசிக்கிறான், எவன் போர்க்குணம் கண்டு மூர்க்கமாக களத்தில் பாய்வானோ அவனை எல்லாம் குற்ற பரம்பரை என்று சட்டத்தை போட்டு ஒடுக்கிறான். அதுல முதலில் போட்டது கள்ளர், அதுக்கப்புறம் குறவர், அப்புறம் மறவர், இப்படி ஒவ்வொரு சாதியாக போறான். சொல்றார் பாருங்க, 73 சாதியா போடுறான். நல்லா கவனிச்சுக்கணும். அதனால அவன் பொது புத்தியில் என்னன்னா, எந்த குற்றச்செயல்களுக்கும் முதல்ல குறவர் இளைஞர்களை, பெண்களை பிடிச்சு கொண்டு உள்ள போட்டுருவான். நான் போராடும் போதெல்லாம் ஒவ்வொரு தம்பியும் கண்ணீர் விட்டு கதறான். தொட்டதுக்கெல்லாம் தூக்கிட்டு போய் காவல் நிலையத்தில் வச்சு அடிக்கிறாங்கன்னா, இந்த வழக்கை ஒத்துக்க, இந்த செயின் அத்தேன், இந்த வீட்டில் நான் திருடுனேன்னு ஒத்துக்க. அவனுக்கும் இந்த திருட்டுக்கும் ஒரு சம்பந்தம் இல்லை, ஒரு சம்பந்தம் இல்லை. ஆனால் அவனுக்கு ஏன், அவனுக்கென்று குரல் இல்லை, அவனுக்கென்று அரசியல் வலிமை இல்லை, அதிகாரம் இல்லை. அவன் ஒடுக்கப்பட்ட அடித்தட்டு மக்களாக இருக்கான். அந்த இடத்தில் அவனுக்காக குரல் கொடுத்து கூட நின்று தோல் கொடுத்து நிற்க வேண்டியது ஒவ்வொரு தமிழச்சிமாரில் பால் குடித்த மான தமிழ் மகனின் கடமை என்பதை நீ புரிஞ்சுக்கணும். உன் பிறவி கடமை, அதை புரிஞ்சுக்க. நீ குறவர் குடிங்கிற ஆதிக்குடி, நீ தாயின் முளை மார்பில் குடிச்சான், அவன் பூமி தாயின் மலை மார்பில் பால் குடிச்சவன். அவன் இல்லைன்னா காடும் இல்லை நாடும் இல்லை. நீரின்றி அமையாது உலக என்பது போல காடின்றி அமையாது நாடு என்பதும் சத்தியம், உண்மை. அதை புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு வயநாட்டில் மலைச்சரிவு, பெரிய சேதம், பேரிழப்பு, அப்படி என்ன செய்யறது தெரியாம உறைஞ்சிட்டது நாடு. எல்லார் இதயங்களும் இடி விழுந்தது போல மக்கள் அப்படியே பார்க்குற, என்ன செய்யறது தெரியல. நம்முடைய போற்றுதற்கும் வணக்கத்திற்கும் உரிய பெருந்தகை முத்தமிழ் பேரறிஞர் ஐயா வைரமுத்து அவர்கள் ஒரு கவிதை எழுதியிருக்காங்க. இந்த முத்தமிழ் பேரறிஞர்னு சொல்றேன்னு நினைக்கிறியா? இவன் சொல்ல மறுத்தா நான் சொல்றேன். அவர் முத்தமிழ் பேரறிஞர் அல்ல, நான் சொல்றேன் நாத்தமிழ் பேரறிஞர். 4 தமிழ் பேரறிஞர். இயலிசை நாடகம்ங்கிற முத்தமிழ் தான் நீ பார்த்திருக்க. அறிவியல் தமிழ் ஒன்று இருக்கு, அதையும் சேர்த்து நான் தமிழ் பேரறிஞர் நான் சொல்றேன். இன்னைக்கு நான் சொல்லும்போது கேட்க, கூட்டுக்குள்ள நின்று கூண்டுக்குள்ள நின்று நான் கத்துறதுனால கூவுறதுனால கேட்க மாட்டேது. ஒரு நாள் கூரையில ஏறி இந்த சேவல் கூவும், அன்னைக்கு எல்லா பயிலும் என்னை நீ பார்ப்பேன். அதிகாரமற்ற எளிய மகன் அரூர்ல ஏதோ ஒரு ஓரத்தில் நின்று பேசிருக்கேன்னு நினைக்காத. 2 வருஷம் 2 ஆண்டு தான் பொறுத்துரு. மொத்தம் இப்ப என்னை சுத்தான். நான் பேசினாலும் என்னை பற்றித்தான் பேசுவேன், பேசினாலும் என்னை பற்றித்தான் பேசுவேன், என் கட்சியை பற்றித்தான் பேசுவேன், என் தம்பி தங்கச்சியில பற்றித்தான் பேசுவேன். தம்பி, என் பேரை பற்றி உச்சரிக்காம உனக்கு சோறு கிடையாது. என் எச்சில் இல்லாம உங்க கட்சி கிடையாது, ஒரு பய கிடையாது. பல பேருக்கு சோறே என்னை பேசுறதான் திட்டுறதான். தீட்டி தீட்டி பேசினாலும் வட்டியில சோறு அப்பா. அது மாதிரி அவன் என்னதான் திட்டி திட்டி பேசினாலும் அவனுக்கு வட்டியில 2 சோறு. சீமானை பத்தி பேசினா ஒரு 5000ங்க. போடா போடா பொழைச்சிட்டு போடா பொழைச்சிட்டு. மாசம் 5 லட்சம் போடா. நல்லா போடா போடா.